என்னக்கா கூப்பிட்டீங்களா? நான் இப்பதான் உள்ள இருந்து குரல் கேட்டுச்சுன்னா எல்லாரும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? மீரா, நீ இப்பதான் வரியா? இங்க கோலம் போட்டி வச்சு நடத்த போறாங்களா மீரா? அதனாலதான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இவ்வளவு நேரம் ஆச்சு நீ வர்றதுக்கு. ஆமா மீரா, எனக்கு கோலம் போட்டியே தெரியாதுல்ல, கோலம் எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கே ஆறுதல் பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆறுதல் பிரைஸ்னா ஒரு குடம் கொடுப்பாங்களாம். அதுக்கு இவ கேட்டா, எனக்கு நோட்டு பென்சில் பேனா வேணாம், இந்த மாதிரி ஒரு குண்டா மாதிரி கொடுங்க, சாப்பாடு ஆக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அக்கா, நம்ம ஸ்ட்ரீட்ல இது வரைக்கும் கோல போட்டின்னு நடத்தது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யாருக்கா நடத்துறது? அங்க ஏதோ புதுசா ஃபேன்சி ஸ்டோர் திறந்துருக்காமே, அவங்களே கோலம் எல்லாம் கொடுத்துருவாங்களாமா, மாவெல்லாம். ஓ அப்படிங்களா, சரி விடுங்க, நாமளே நடத்துவோம். எங்க அவங்க கூப்பிடுங்க, அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கேட்கலாம். எங்க நீங்களா இருக்கீங்க? மாலாக்கா வாழக்கானோ? மாலாக்கா, அந்த அக்கா வந்தா சூப்பரா கோலம் போடுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? எங்கடா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடவே இல்லையா? மாலாக்கா கொஞ்சம் வெளியில வாங்கல, பாருங்க உங்களை கூப்பிடாமே எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்கக்கா. என்ன யாரோ வெளியில கூப்பிடுற மாதிரி இருக்கேன், கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டாளுங்க இவளுங்க. இத வர இருங்கடி, சும்மா ஒரு 5 நிமிஷம் படுத்தா என்னாடி, படுக்கவே விட மாட்டீங்களா? என்னடி ஒரு 5 நிமிஷம் என்ன படுக்க விட மாட்டீங்களா? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க? 3 பேரும் சேர்ந்து சூப்பரா கும்பல் போட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த சீரியல் கதை பேசத்தான் உங்களுக்கு வேலையா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? நான் அப்பவே சொன்னேன்ல அந்த அக்காவை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, நாங்க அதனாலதான் கூப்பிடாம இருந்தோம். அவங்க நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், அவங்க என்ன வந்து பேசிட்டு இருக்காங்க பாரு மீரா. ஏன் மீரா இப்படி பண்ணிட்டு இருக்க? சரி சரி கோவப்படாத, நானே இந்த அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். மாலாக்கா எதுக்கு கூப்பிட்டேன், எதுக்கு வந்து இப்ப காத்திட்டு இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்கக்கா. என்னடி தலை வலிக்குது, இப்பதான் தைலம் தேய்ச்சி பார்த்துட்டு என்ன சொல்லு. அக்கா, நம்ம ஸ்ட்ரீட்ல கோலம் போட்டி வைக்க போறாங்களே. என்னது கோலம் போட்டியா? சும்மா நடக்கிற கதைய பேசு. இப்படிதான் வருஷம் வருஷம் சொல்றாங்க, ஆனா ஒரு கோலம் போட்டி கூட வைக்கிறதே கிடையாது தெரியுமா? நானும் ஏமாந்து போனதான் மிச்சம். அங்க கோலம் போட்டி வச்சு நடத்திட்டு இருக்காங்க பொங்கலுக்கோசம். ஆனா நம்ம ஸ்ட்ரீட்ல மட்டும் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அக்கா உண்மையாதான், அதோ வந்திருக்காங்க பாருங்க, அந்த மேடம் தான் வச்சு நடத்துறாங்க. எங்க? ஓ அந்த பாப்பாவா? அந்த பாப்பாவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. ஆமாக்கா, பக்கத்துல ஷாப்பிங் இருக்குல்ல, அந்த ஃபேன்சி ஸ்டோர் இருக்கே, அவங்க தான்க்கா அது. ஓ ஆமா ஆமா, கடைக்கு கூட போய் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அந்த பொண்ணா அது? ஓஹோ, அந்த பொண்ணுக்கு என்னவா? அக்கா, அவங்க கடையில இருந்தா எல்லாமே பண்ணுவாங்களாக்கா. அவங்கதான் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறாங்களாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவங்க கடை இப்பதான் புதுசா நியூவா ஓபன் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு இந்த கடை எங்கெங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறதுக்கோசம் அவங்க வச்சு நடத்துறாங்களாம். ஓ, அவங்க கடை பாப்புலர் ஆகிறதுக்கு நாங்க வந்து கோலம் போடணுமா? கிஃப்ட் எல்லாம் என்ன கிஃப்ட்னு கேட்டீங்களா? இல்லையா, இரு நான் போய் கேட்டு வரேன். அக்கா இருங்க. என்னடி? நான் கேட்டேன்க்கா, அந்த சைக்கிள் அப்புறம் காரு கூட தரேன்னு சொன்னது. காரா? நடக்கிற வேலையை பாரு, பொம்மை காரா இருக்கும். அது என்னன்னு தெரியலக்கா, ஆனா குக்கர் மிக்ஸி எல்லாம் தரேன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்பனா சரிதான். சரி, என்ன மாதிரி கோலம் போட போறீங்க நீங்களா? அக்கா அதுதான்க்கா இன்னும் தெரியல எனக்கு. என்ன மேடம், யார் யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? பேரெல்லாம் கொடுங்க மேடம். ஓ நீயா பாப்பா? சரி சரி, பேரெல்லாம் கொடுக்குறோம், எழுதிக்கோ. என் பேர் மாலா, வீட் நம்பர் 67. ஓ அப்படிங்களா, சரிங்க சார். மாலா, வீட் நம்பர் 67 நோட் பண்ணிக்கோங்க சார். அப்புறம் வேற யாரு வரீங்க? மீராக்கா, நீங்க வரல? ஆமா நானும் வரேன். மேடம் என் பேர் மீரா, என்னோட வீட் நம்பர் வந்து 52 மேடம். ஓ 52, ஓகே மேடம். சார் மீராவா, வீட் நம்பர் 52 நோட் பண்ணிக்கோங்க சார். வேற யார்? 4 பேரும் வரீங்களா? ஆமா ஆமா, இன்னும் 4-5 பேர் இருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க, வந்தோடனே வந்துருவாங்க. அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிறீங்களா? சொல்றேன். விமலா, காவ்யா, அப்புறம் நிர்மலா, சீதா, இந்த பேரெல்லாம் எழுதிக்கங்க. என் பேரும் கூட சேர்த்து எழுதிங்க. என் பேர் வந்து காவியா, சரியா? இந்த பாத்திமா பேரும் எழுதிக்கங்க. கோலம் போட தெரியாது, ஆனா ஏதோ ஒரு பரிசு கொடுப்பீங்கல்ல, வந்து வாங்கிட்டு வந்துருவா. சரிங்க மேடம். அவங்க வீட் நம்பர்லாம் என்னன்னு தெரிஞ்சோ கொஞ்சம் சொல்லிடுங்க மேடம். எல்லாம் வீட் நம்பர் தெரியும், இப்போதைக்கு பேரை மட்டும் எழுதின்னு போறீங்களா? நாங்க ஃபேன்சி ஸ்டோர்ல வந்து கொடுத்துக்கிறோம். ஓ அப்படின்றீங்களா? சரி, அங்கேயே வந்து யார் யார் வரீங்களோ அந்த ஃபேன்சி ஸ்டோர் வந்து கலந்துக்குங்க மேடம். நீங்க போடுற வந்து கோலத்துக்கு நல்ல பிரைஸ் இருக்கு. அப்புறம் கோலம் மாவு எல்லாமே முடிஞ்சா நீங்க எடுத்துட்டு வாங்க, ஏன்னா நாங்க கொடுக்குற கலர் தான் கொடுப்போம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கூட கலர் எடுத்துட்டு வந்துடலாம் மேடம். நாளைக்கு காலையில ஸ்டார்ட் ஆகும், ஒரு 10 o'clock போல வந்துருங்க மேடம்.
என்ன 10 o'clock கோலம் மாவெல்லாம் அவங்களே தருவாங்கன்னு சொன்னாங்க, இன்னும் இப்படி சொல்றாங்க? ஏய் உனக்கு புரியலையா? அவங்க கோலம் மாவு கொடுப்பாங்க, ஆனா அந்த ஏத்த மாதிரி நம்ம கோலம் போறதுக்கு கோலம் மாவு இல்லைன்னா நாம தான் எடுத்துட்டு போனோம். அத ஒரு கலருக்கும் ஒரு கலர் இருக்காது, நம்ம எல்லா கலரும் இருக்கும் நம்பி போக முடியாதுல்ல, அததான் அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு போறாங்களா? சரி சரி ஓகே. எப்படியோ கோலம் போட்டு ஒரு பிரைஸ வாங்கினா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அடுத்த வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.